என்னது இது? இந்த அர்ஜுனும் ஆதியும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு பீச்சுக்கு கூட்டு வந்திருக்காங்க. நம்ம கூட வந்த அலெக்சாவும் எங்க போனான்னு தெரியல. இப்படி நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. ஏய் பப்ளி, நாங்க இங்க இருக்கோம் பாரு. அடடடடடா, கோவா பீச்னா கோவா பீச் தான். எப்படி இருக்கு பாரு, செம்ம அழகுடா இங்க இருந்து பாக்குறதுக்கு பீச்சே. ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இங்க செம்மையா காத்தடிக்குதா இந்த பீச்ல. நம்ம ஊர்ல கூட பீச் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் நிறைய நாள் நினைச்சிருந்திருக்கேன். சே, பீச் தான் இல்லாம போச்சு. காத்து பாத்தியா எப்படி அடிக்குதுன்னு? அடிக்கிற வெயில் கூட நம்மளுக்கு தெரியலடா. உடம்புல அப்படி வெயில் சுடுது. ஆனா இந்த காத்துக்கு அது தெரியவே இல்லை. இங்கேயே இருந்துடலாம் போல. சூப்பரா இருக்குடா. ஏய், இப்ப நம்ம அங்க நின்னோம்ல, அந்த ஃபோர்ட் தான் இது. செம்மையா இருக்குல்ல. ஏய், கோவால நிறைய பீச் இருக்குன்னு சொன்னாங்களேடா. இது என்ன பீச்? இதோட பேர் என்ன? அதுவா, இது பேரு சிங்வேரியம் பீச். இது வந்து செம்மையா இருக்கும். இந்த ஃபோர்ட் தான் இதோட அழகே. இங்க வந்து உள்ள போய் விளையாடலாம் விட மாட்டாங்க. ஏய், இங்க வந்து உள்ள விளையாடலாம் விட மாட்டாங்கன்னு சொன்னேன். நான் பாத்தியா, பாறை மேலே எப்படி சேர் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கேன்னு. ஏய், எதுக்கு நீங்களும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோப்பா, நாங்களாம் வரலப்பா. ஏய், பயப்படாதீங்க. சும்மா வந்து சேர் போட்டு உட்காருங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. நம்மளாம் உள்ள விழுக மாட்டோம். ஹே பப்ளி, ஆமா நீ சொன்னது கரெக்டா தான். இங்க பாறை மேல சேர் போட்டு உட்கார செம்மையா இருக்கு. நானும் பாத்தியா ஒரு பாறை மேல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஹே ஹூ, ஜாலி. ஏ ஆதி, நீயும் வந்துட்டியாடா? சூப்பரா இருக்குல்லடா. பப்ளி சொன்னது கரெக்டு தான்டா. இங்க செம்மையா இருக்கு. அலை அடிக்கும் போது சூப்பரா இருக்குடா. டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு. டேய், சூப்பரா இருக்குடா, ஜாலிடா. நான் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சே, இந்த அலெக்சாவும் இருந்திருந்தா அவளும் நல்லா என்ஜாய் பண்ணுவா. ஏய், அங்க பாரு, பெரிய அலை வந்துட்டு இருக்கு. நம்ம பக்கத்துல பெரிய அலை வருது. ஏய், அலை வந்தனால நான் பாறையை விட்டு கீழே இந்த மண்ணுல போட்டு உட்காந்துக்கிட்டேன்டா. பாறையில உட்காந்தா வலிக்கிறோம்ல. மண்ணுலன்னா சேர் நல்லா கிரிப்பா நின்னுக்குறோம். அதனால தான் இப்படி உட்காந்துட்டேன்டா. நல்ல ஐடியா தான். பப்ளி எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை பப்ளி கடலுக்குள்ள போயிட்டாலோ? சேச்சே, அதெல்லாம் இருக்காது. பப்ளி மணல்ல போய் விளையாடணும்னு சொன்னால, அதனால விளையாட போயிருப்பா. ஏய், இன்னொரு பெரிய அலை வருதுடா, பிடிச்சுக்கோ நல்லா. ஏய், வாங்கடா, மணல்ல போய் விளையாடலாம். எவ்வளவு நேரம் தான் இந்த அலையிலேயே உட்கார்ந்து இருக்குது? வாங்க ப்ளீஸ், மணல்ல போய் ஜாலியா விளையாடலாம். அதான் செம்ம ஜாலியா இருக்கும். என்னடா, மணல்ல விளையாடுவோன்னு சொன்னா இங்கேயும் வந்து சேரை போட்டு உட்காந்துட்டீங்க. வாங்கடா விளையாடலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பப்ளி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி விடு, நான் சேர்ல உட்காராம கீழே உட்காந்துட்டே இந்த அலையை ரசிக்கிறேன். என்ன கீழே உட்காரேன்னு சொல்லிட்டு படுத்துட்ட? ஆமாடா, படுத்துக்கிட்டே இந்த மணல்ல அப்படியே படுத்துக்கிட்டே அலையை ரசிக்கிறது சூப்பரா இருக்கும். அங்க பாரு, அலை போறது நல்லா தெரியுது பாரு. ஏய் ஆமாப்பா, சூப்பரா இருக்கு. சே, நம்ம இங்கேயே இருந்துடலாமா? இங்கேயே ஒரு வீடு கட்டி நம்ம இங்கேயே தங்கிடலாப்பா. நம்ம வீட்டுக்கே போக தேவையில்லை. ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? வீட்டுக்கு போனா தானே நல்ல டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட முடியும். வா அலெக்சா, எங்க போன? நான் போனது இருக்கட்டும். பப்ளி ஏன்டா இப்படி கீழே படுத்துட்டு இருக்கா? நீ அதே கேளு. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. இந்த மண்ணுல நம்ம ஜாலியா ஏதாவது அச்சு வச்சு விளையாடலாமா? இங்க பாரு, என் கால் அச்சு வைக்கிறேன் பாரு, சூப்பரா இருக்கு பாத்தியா? இந்த மாதிரி ஏதாவது சட்டி கிடைச்சா அதுல அச்சு வச்சு கவுத்தி கவுத்தி செம்மையா விளையாடலாம். ஜாலியா இருக்கு பத்தியா? இங்க பாரு, இப்ப இந்த கிண்ணம் இருக்கா? இந்த கிண்ணம் நிறைய மண் அள்ளணும். மண்ணு வந்து பரபரன்னு இருக்க கூடாது, கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கணும். அதுல எடுத்து நல்லா மண்ணை அமுக்கி விட்டு இப்படி கவுத்தணும்னா, கவுத்தி 2 தட்டு தட்டி இப்படி நிமித்தணும்னா சூப்பரா வரும். எங்கடா, வரவே இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஏய், சும்மா இருங்கப்பா. உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? இந்த கடல்ல கிடைக்கிற சங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மண்ணு தோண்டி உள்ள புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தணும்னா இதெல்லாம் வளரும்பா. ஆமா, இது என்ன மரத்தோட விதையா வளர்றதுக்கு? சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்களா? என்னது, நான் கதை விடுறேனா? நீ வேணா நாளைக்கு வந்து பாரு, இது எப்படி வளர்ந்துருக்கும்னு சொல்லி. வளருன்னா எப்படி மரமா வளருமா? அதெல்லாம் இல்ல, அது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி போ, நீ இப்படி நம்பிட்டே இரு. ஏய், இப்பதானடா சங்கெல்லாம் புதைச்சு வச்ச, அடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், அடுத்து மணல்ல வீடு கட்டுறேன். பீச்சுக்கு வந்துட்டு மணல்ல வீடு கட்டலன்னா அது எப்படி? அதனாலதான் மணல்ல வீடு கட்டிட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, இங்கிட்டு ஒரு வாசல், அந்த பக்கம் ஒரு வாசல். இந்த வீட்டுக்கு எல்லா பக்கமும் வாசல் இருக்கும். இப்படிதான் வீடு கட்டி விளையாடுவாங்க மணல்ல. இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டணும்னா நம்ம கையே உள்ள போகும். இங்க பாத்தியா, மேல வீட்டுக்கு மேல கோபுரம் வைக்கிற மாதிரி இந்த சங்கு வேற வச்சிருக்கேன். அழகாயிடுச்சு என் வீடு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? நீ ஒன்னும் பண்ண வேணாம். நீ இவ்வளவு நேரம் பண்ணதே போதும். அடுத்து நான் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு இப்படி நல்லா குழி தோண்டணும். குழி தோண்டி என்னடா பண்ண போற? அதுக்குள்ள நம்ம கால் வச்சு நின்னோம்னா கால் நல்லா மூடிக்கிறோம். அப்ப செம்ம ஜாலியா இருக்கும். அதுக்கேண்டா இவ்வளவு பெரிய குழியா தோண்டிட்டு இருக்க?
பாரு லாஸ்டா என்ன பண்ண போறேன், நம்ம எல்லாரு காலையும் ஒட்டுக்கா இதுக்குள்ள வச்சோம்னா அப்ப சூப்பரா இருக்கும். காலெல்லாம் ஒண்ணும் வைக்க வேணாம், ஆளே வச்சிடலாம். நான் உள்ள போய் ஜாலியா படுத்துக்க போறேன். அப்படியே அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி என் மேல மூடி விடுங்கடா, அப்ப நான் ஜாலியா படுத்துக்குவேன். இந்த மாதிரி படுத்தா உடம்புல வந்து ஹீட் கொஞ்சம் ஏறும்டா, அப்ப இந்த குளிருக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்களா பண்ணட்டும்டா, நம்மளா சின்ன பசங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப ஆபத்து எதுனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது, அதெல்லாம் நீங்க இருக்கீங்களா, நீங்க என்னை காப்பாத்திடுவீங்க. சரி, ஓகே ஓகே, பேசிட்டே இல்லாம நல்லா மூடி விடு. அங்க பாரு என் காலெல்லாம் தெரியுது, கால்ல எல்லாம் நல்லா போட்டு மூடி விடு. டேய், நீ கால் அசைக்கிற, அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரெக்டா மூடுறா. சரிடா. டே அர்ஜுனே, அப்ப நீ இங்கே இரு, நாங்க அப்படியே மெதுவா போயிட்டு வரோம். ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்புறோம். டேய் இருங்கடா இருங்கடா, நானும் வரேன். அப்போ ஒரு கையை எடுத்தாச்சு, இன்னொரு கையும் எடுத்தாச்சு, அப்படியே காலையும் எடுத்து பார்ப்போம். அப்பா, கால் வருது 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 வந்துச்சு. ஐயோ அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கே. இன்னொரு கால் எப்படி எடுக்குது? ஒரு கால் வந்துருச்சு, இன்னொரு காலும் வந்துருச்சு. சூப்பர். அப்படியே மெதுவா எந்திரிப்போம். அம்மா, விழுக போற மாதிரி. அடே துரோகிகளா, என்ன மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இங்க வந்து என்னடா அலைய ரசிச்சுட்டு இருக்கீங்க? நீ மண்ணுக்குள்ள விழுந்து அழுக்காயிட்டீல, அதான் அலை அடிக்கிறப்ப உன்னை கழுவலான்னு வந்திருக்கோம். இந்த அலை தண்ணி வருது, நல்லா வாஷ் பண்ணிக்கோ, நல்லா குளிச்சுக்கோடா. அலை தண்ணி சூப்பரா இருந்துச்சுல, ஜாலியா. இன்னொரு வாட்டி இதே மாதிரி குளிச்சு பார்க்கலாமா? வந்துருச்சு வந்துருச்சு, குளிங்க குளிங்க. ஐ, சூப்பரா இருக்குடா, அலை தண்ணி அடிச்சுட்டு போறது செம்மையா இருக்குடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள விளையாடுற சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த எக்ஸாம் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.